சர்வநாச சண்டால தேவதையே இருளாயி வா வா, என் அடிமை இடும்பன் உருவெடுத்து வா, மலையை நனைக்கின்றேன் மலமளவென்று வா வா. இடும்பா, நீ குமரேச கவுண்டர் வீட்டை மந்திர கட்டால் நாட்புறமும் கட்டிவிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு போ. போய் நீ அண்ணாமலை உடம்பில் புகுந்து கொள். நான் அங்கு வந்து உன்னை அழைக்கும் பொழுது நீ வெளிப்பட்டு நான் சொல்லும் வேலையை செய். போ. ஐயா ஐயா, யார் அது? என்ன முருகா, யார் இவரு? ஐயா, இவரை குமரேச கவுண்டர் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த சொன்னார்யா. வணக்கமுங்க. என் பேரு மலையனுங்க. ஊரு மலையடி வாரத்தில் இருக்கிற இருளங்குடியுங்க. எனக்கு கொஞ்சம் மாந்திரிங்க தெரியுமுங்க. ஏதோ கனவு கண்டதா சொன்னீங்களாம். நேத்து கவுண்டர் அது விஷயமா என்னை பார்க்க வந்தாருங்க. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். ஐயா, நீங்க உள்ள போய் பேசுங்க, நான் வரேன்யா. சரி முருகா, வரேன்யா. நீங்க வாங்க. கவுண்டர் சொன்னதை விட நீங்க சொல்றத கேட்கும்போது இது பரிகாரம் உள்ள கனவா தான் எனக்கு தோணுது. சுவடி சொன்னதுக்கப்புறம் அதில் மாற்றமே இல்லை. சுவடி முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை முடிச்சு காட்டினதா இன்னைக்கு வரைக்கும் சரித்திரமே கிடையாது. எனக்கு என்னமோ நீங்க சொல்ற பரிகாரத்தில் நம்பிக்கை இல்லை. இதை பாருங்க, உங்களுக்கு உங்க சுவடி பெருசுன்னா எனக்கு என் குலதெய்வம் இருளாயி பெருசு. இதுல யாரு ரொம்ப பெருசுங்கிறது முக்கியம் இல்ல. நம்மள ஒருத்தர் கவுண்டரோட உயிரை காப்பாத்தணும், அதுதான் எனக்கு முக்கியம். காப்பாத்த முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க, முடியும்னு நான் சொல்றேன். செஞ்சு பார்த்துட வேண்டியது தானே. என்னங்க யோசிக்கிறீங்க? அவர் சொல்றதும் சரிதானங்க. என்னால முடியாதுன்னா யாராலையும் முடியாதுன்னு நாம எங்க அடம் பிடிக்கணும்? சரி செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. கவுண்டருக்கு துர்மரணம்னு கனவு கண்ட இந்த வீட்டுல கனவு கண்ட உங்களை வச்சு தான் கனவோட நதி மூலம் ரிஷி மூலம் என்னான்னு நான் கண்டுபிடிக்கணும். என்ன வச்சு கண்டுபிடிக்க போறீங்களா? கனவு வெளிப்பட்ட இடத்தை வச்சு தானே புறப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தானே நான் பரிகாரம் பண்ண முடியும். சரி சம்மதம், பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பூஜை பண்றதுக்கு நீங்க ஒரு ஓம குண்டத்தை உருவாக்கி தரணும். சரி உருவாக்கி தரேன்.
அம்மா ம். நீங்க போய் கொஞ்சம் கோமியம் கொண்டு வர முடியுமா? ஆ, எங்க வீட்ல பசுமாடு இல்ல. சரி பரவாயில்ல, நான் அக்கம் பக்கத்துல கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க, அவர் கேக்குறதெல்லாம் மறுக்காம கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் சரி. வா. பூஜை அறைக்கு போகலாம், நீங்கள் வாங்க. அண்ணாமலை, நான் அண்ணாமலை இல்ல, இருளாயி மைந்தன் இடும்பேன். நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக நீ யாருக்கு கட்டுப்பட்டவன்? என்னை வசியம் செய்த உனக்கு கட்டுப்பட்டவன். நான் சொல்வதை நீ செய்வாயா? செய்வேன். அப்படியானால் அந்த ஓலைச்சுவடியை போய் எடுத்து வா. இதோ போய் எடுத்து வருகிறேன். அண்ணாமலை, ஓலைச்சுவடியோட சரித்திரம் இன்றோடு ஒழிந்தது. உன்னுடைய ஓலைச்சுவடியை நீயே இன்று அழிக்கப் போகிறாய். ஏய், இருளாயி பெற்ற இடும்பா, குருவே, 14 உலகங்களையும் படைத்த ரகசியம் அடங்கிய சூட்சம சுவடியை இந்த ஓமக்குண்டத்தில் போடு. உத்தரவு குருவே. இடும்பா, அண்ணாமலை உடம்பை விட்டு வெளியே வா. உன் இருப்பிடம் போ. என்னங்க, என்னங்க, என்னாச்சுங்க? என்னங்க, 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 எழுந்துருங்க. என்னங்க, என்னாச்சுங்க? ஐயோ, என்னாச்சு தெரியலையே. அந்த மந்திரவாதி வரை காணோம். உமா, அந்த தண்ணி எடுத்து கொடுமா. என்னங்க, 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 என்னங்க? வசந்தா, மாயை எங்க? ஏன் ஓமகுண்டம் அணைஞ்சு கிடக்கு? இங்க என்ன நடந்தது? நான் ஏன் கீழே விழுந்து கிடந்தேன்? என்னன்னு தெரியலங்க. நான் வரும்போது அவரை காணோம். ஹோமகுண்டம் அணைஞ்சிருந்தது. நீங்க வேற மயங்கி கிடந்தீங்க. அப்படியா? இங்க என்ன நடந்தது? ஓமகுண்டம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்.
மலையை என்ன எதிரில் உட்கார சொன்னான். உட்காந்தேன். குண்டம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மலை ஏதோ மந்திரம் சொன்னான். அப்புறம் 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 என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் எனக்கு என்ன நடந்தது ஞாபகம் வர மாட்டேங்குதே. இதுக்கு தான் மந்திரம் மாந்திரிகம் எதுவும் வேணான்னு சொன்னேன். சுவடி சொல்றத மீறி எந்த மந்திரம் பலிக்கும்? சொன்னேனே, அந்த மாயன் கேட்டானா? சுவடி 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 கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவடி சுவடி ஏன் சுவடி? வசந்தா வசந்தா ஏன் சுவடி எங்க? என்னங்க என்ன கேக்குறீங்க? சுவடி அங்கதானே வைப்பீங்க, நல்லா தேடி பாருங்க. இல்ல இல்ல, ஏதோ நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. டேய் மலையா, எங்க போறீங்க? அந்த மலையை அனுப்புன குமரேச கவுண்டரை பார்க்க. மலையா, என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் சாம்பலோட சாம்பலா போயிடுச்சு. சொல்லு மலையா, அண்ணாமலை வீட்டுல என்னதான் பண்ண? மறுபடியும் சொல்லு. கவுண்டரையா கவுண்டரையா கவுண்டரையா. ஐயா வாங்கய்யா. கவுண்டர் எங்க? கவுண்டர் மலையனோட பேசிக்கிட்டு இருக்காருயா. எங்க? உள்ளதான் ஐயா. ஏன் இப்படி கோவமா போறாரு? நான் சொன்னதை நம்பினா அந்த அண்ணாமலை அவன் பொண்டாட்டி புள்ளைய கோமியம் கொண்டு வர அனுப்பிட்டு அந்த அண்ணாமலைய ஓமக்குண்ட ஏற்பாடு பண்ண சொன்னேன். அவனும் ஏற்பாடு பண்ணினா. என் திட்டப்படி எல்லாமே நடந்துச்சு. ஓமக்குண்டத்துல தீய வளர்த்தனா மந்திரம் சொல்லி ஏற்கனவே அவனுக்குள்ள அனுப்புன இடும்பனை வெளியே வர வச்சேன். இடும்பன் கிட்ட, அதாவது அண்ணாமலை கிட்ட சுவடியை எடுத்துட்டு வர சொன்ன. அவனும் எடுத்துக்கிட்டு வந்தான். பூஜை உச்சமாகும் போது ஓமக்குண்டத்துல ஓலச்சுவடிய போட சொன்ன. அவனும் போட்டான். ஓலச்சுவடி எரிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்லு. இனிமே அந்த ஓலச்சுவடியால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உங்க வீட்டை சுத்தி மந்திர சக்தியால கட்டு போட்டிருக்க. எந்த அமானுஷ சக்தியாலையும் உங்களை தாக்க முடியாது. அட சதிகார சண்டாள பாவிகளா, என் ஓலச்சோடி அநியாயமா எரிச்சிட்டீங்களடா. உங்களை கொல்லாம விட மாட்டேன். பாவி, உனக்கு உதவி பண்ண போய் என் ஓலச்சுவடியை எரிச்சிட்டிய. நீ நல்லா இருப்பியா? எங்க ஐயாவையும் காணோம், அம்மாவையும் காணோம். இங்க தானே இருப்பாங்க. எங்க போயிட்டாங்க? பார்க்கலாம். ஐயோ ஐயோ, கவுண்டர் அம்மாவையும் ஐயாவையும் அண்ணாமலை கொன்னுட்டான். என்னங்க சொல்றீங்க? வம்சா வழியா தலைமுறை தலைமுறையா நான் கட்டி காத்து வந்த அந்த அற்புத ஓலச்சுவடியை அழிக்க குமரேச கவுண்டர் தான் அந்த மந்திரவாதி மலையனை அனுப்புனேன்னு அவன் வாயாலே சொல்லி என் காதால கேட்ட பிறகு அந்த மலையனையும் கவுண்டனையும் அடிக்காம என்ன வசந்தா பண்ண முடியும்? என்னங்க, சுவடி அழிக்கிறதுக்காக கவுண்டர் ஏங்க மலையன் அனுப்பணும்? அது மட்டும் இல்ல, நேத்து வரைக்கும் தெய்வமா மதிச்ச சுவடி இன்னைக்கு மட்டும் எப்படிங்க பகையா மாறுச்சு? கவுண்டனுக்கு துர்மரணம்னு நான் கண்ட கனவை சுவடி உறுதிப்படுத்தினதால சுவடி பகையாயிடுச்சு. தப்பு பண்ணவங்களுக்கு தானே சுவடி தண்டனை ஊர்ஜிதப்படுத்தும். அப்போ கவுண்டர் தப்பு பண்ணாரா? தெரியலையே வசந்தா.
ஆனா சுவடி அழிக்க சொன்னது அவன் தான். அத அவன் வாயாலே சொல்லிட்டான். சுவடிக்கு அடுத்தபடியா இந்த ஊரே தெய்வமா மதிக்கிற கவுண்டர் மேல நீங்க கை வச்சு அடிச்சு அவர் மயங்கிற அளவுக்கு அடிச்சு போட்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா உங்களை சும்மா விடுவாங்களா? இந்த ஊரை விட பெருசா மதிக்கிற சுவடியே அழிஞ்ச பிறகு நான் இருந்தா என்ன செத்தா என்ன? சரி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் முடிவு எப்படி இருந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. ஆனா கவுண்டர் என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக அந்த சுவடி அழிச்சாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்காவது நீங்க உயிரோட இருந்தாகணும். ஊர் மக்கள் உங்களை தேடி வரதுக்குள்ள தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க. இல்ல வசந்தா, நீங்க எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இல்ல நான் போக மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எப்படி வசந்தா, உங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் எங்க போறது? ஐயோ, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். முதல்ல இங்க இருந்து போங்க. என்ன வசந்தா, உமா விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன வசந்தா? உமாவை நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போங்களேன். இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா போங்க.